விஷயம் கேளுங்க. எங்கள் வீட்டில் நான் தான் மூத்த பொண்ணு, மூத்த மருமகளும் கூட. எனக்கு 2 மச்சினங்க, 2 நாத்தனாருங்க. அதே மாதிரி பிறந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி. ஸோ நான் தான் பெரியவன். அப்போ நான் தான் புத்திசாலி இல்லையா? அப்போது அந்த வீட்லேயும் சரி, அம்மா வீட்லேயும் சரி, மாமியார் வீட்லேயும் சரி, எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் மூத்த மருமகள் என்னை கேட்டு தான் முடிவு பண்ணணும். இதில் என்னங்க தப்பு இருக்குது இல்லையா? எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் சரி. அதாவது எங்கள் வீட்டுக்கு நிறைய பணம் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு நல்ல வேலையில் இருக்காது, நிறைய சொத்து இருக்குது. பட் எங்கள் மாமியார் வீட்டில் நாத்தனாருங்க அந்தளவுக்கு வசதி கிடையாது, மச்சனருங்க அந்தளவுக்கு வசதி கிடையாது. அதே மாதிரி குழந்த வீட்டில் என் 2 தம்பிங்க என் பேச்சு தான் கேட்பாங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதே மாதிரி என் தங்கச்சி நான் என்ன சொன்னேனோ அதுதான் செய்வேன். அப்படி தான் இதை ஓடிட்டு சரிங்களா? நான் யார்கிட்டையும் வணங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் மச்சனை வீட்லேயும் சரி, என் தம்பி வீட்லேயும் சரி, அவங்க பொண்ணு பையனுக்கு எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும், ஈவன் என்ன ஸ்கூல் என்ன கிளாஸ் படிக்க வைக்கிறாங்கன்றது முதல் கொண்டு எனக்கு தெரியணும். என்னை கேட்காம அவங்களுக்கு ஒரு பொருள் கூட வாங்கி கொடுக்கக்கூடாது. இதான் சரியா? நான் யார்கிட்டையும் வணங்கி போக மாட்டேன். என்னுடைய ஆதரவு அவங்களுக்கு வேணும்னா அவங்க என்கிட்ட வணங்கி தான் போகணும். சரியா? ஏன்னா என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. ஓகேவா? ஒரு சின்ன காரியம் செய்தாலும் என்னை தான் முன்னிலைப்படுத்தும். இதில் என்னங்க தப்பு இருக்குது? அதே மாதிரி தான் மச்சனை வீட்லேயும், மச்சனை பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் சரி, மச்சனை பையனை கல்யாணம் பண்ணாலும் சரி, மச்சனை பையனை எந்த காலேஜில் படிக்க வைக்கணும், என்ன பொருளை வாங்கி தரணும், என் தம்பிக்கு தம்பி பையனுக்கு என்ன வாங்கி தரணுன்றது என்னுடைய ஆலோசனை கேட்டு என்கிட்ட கேட்டதுக்கு தான் முடிவு இருக்கும். ஏன்னா நான் தான் மூத்த. அந்த கெத்து எனக்கு இருக்கணும்ல, அந்த மரியாதை எனக்கு இருக்கணும்ல. என்னங்க தப்பு இருக்குது? இதை கேட்டாங்க. எனக்கு அவங்க ஆதரவு தேவை கிடையாது. எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு குழந்தை செல்வம் இல்லை இல்லையா? நான் என்னுடைய பொண்ணு பையன் கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் ஆச்சு, நீங்கள் எனக்கு மொழி வைக்கணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் அவங்க பெற்று வச்சுருக்காங்க, மச்சன பசங்களும் சரி, என் தம்பி பசங்களும் சரி. அப்போ அவங்களுக்கு நான் வேணும், என்னை முன்னிலைப்படுத்தணும். அப்போ தான் நான் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் செய்வேன் இல்லையா? அப்போ தான் எனக்கு ஒரு மரியாதை, எனக்கு ஒரு கெத்து, எல்லாத்துலேயுமே என்னை முன்னிலைப்படுத்தணும். இதில் போய் என்னங்க தப்பு இருக்குது? யாருடைய ஆதரவு எனக்கு தேவை கிடையாது. என்கிட்ட சொத்து இருக்குது, பணம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தான் என்னுடைய ஆதரவு தேவை. எந்த பொண்ணு பையன் கல்யாணத்துக்கு அவங்க வரணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க பொண்ணு பையன் கல்யாணத்துக்கு நான் போகலன்னா அவங்களுக்கு தான் அசிங்கம் இல்லையா? அப்போது நான் அவங்க பொண்ணு பையன் கல்யாணத்துக்கு நான் போனோம் அப்படின்னா என்ன செய்தாலும் ஒரு துரும்பு எடுத்தால் கூட, அசைத்தால் கூட, பெரியவண்ணா, மூத்த பொண்ணுன்னா, மூத்த மருமகன்னா என்னை கேட்டு தான் அவங்க செய்யணும். இதுதாங்க சொன்னேன். இதில் போய் அவங்க தப்பு இருக்குது. அவங்க ஒரு பெரிய குத்தமாக சொல்கிறாங்க. அவங்க தாங்க என்கிட்ட வணங்கி போனால், நான் யார்கிட்டையும் வணங்கி போகணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஏன்னா என்கிட்ட பணம் இருக்குது, செல்வம் இருக்குது இல்லையா? அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. என்னுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவை. அப்போ அவங்க தான் என்ன பண்ணணும், எல்லா விஷயத்துலையுமே என்னை முன்னிலைப்படுத்தி என்னை வணங்கி போகணும். எனக்கு எல்லா இடத்துலையுமே எனக்கு மரியாதை கொடுக்கணும். இதானே உண்மை, இதானே உலக நீதி. இதை கேட்டதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் ப்ளீஸ்.